மேச லக்னம் மேச ராசிக்கு பாக்கியங்களை அள்ளி தரக்கூடிய திசை எது? பாக்கியாதிபதி யார்? அவர் எந்த இடத்துல இருந்து அதிகமான நன்மைகளை தருவார்? யாரோட சேர்ந்திருந்தா அதிகமான செல்வத்தை தருவார்? அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாங்க. வணக்கம், நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூவதி. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பாக்கியங்களை அள்ளி தரக்கூடிய திசைனா என்னங்க? எந்த ஒரு லக்கணத்திற்கும் அந்த லக்கணத்துடைய 9ஆம் வீடு தான் பாக்கிய ஸ்தானம். அந்த 9ஆம் வீட்டின் அதிபதி தான் பாக்கியாதிபதி. அந்த பாக்கியாதிபதியோடைய திசை தாங்க ஒருவருக்கு அவருடைய வாழ்க்கையிலேயே அதிகமான செல்வங்களை அள்ளி தரக்கூடிய, அதிகமான பாக்கியங்களை தரக்கூடிய ஒரு யோக திசையாக இருக்கும். இந்த பாக்கியாதிபதி நிறைய ராசி லக்கணங்களுக்கு ராஜயோகாதிபதி என்ற அந்தஸ்தையும் பெறுவார். அப்படி என்னங்க இந்த 9ஆம் பாவத்துக்கு சிறப்பு? ஒரு ஜாதகத்துல முக்கியமாக 3 தூண்கள் அப்படின்னு சொல்லணும்னா அது முதலில் லக்கண பாவகம், இரண்டாவது 5ஆம் பாவகம், மூன்றாவது மிக முக்கியமான பாவகமாகிய இந்த 9ஆம் பாவகமாகிய பாக்கியஸ்தானம் தாங்க. ஏன்னா இது மூன்றும் தான் ஒரு ஜாதகத்துல திரிகோண ஸ்தானங்கள்னு சொல்லப்படக்கூடியது. 1, 5, 9 லட்சுமி ஸ்தானங்கள்னு சொல்லுவோம். அவ்வளவு முக்கியமான ஒரு ஸ்தானம். மகாலட்சுமியினுடைய அம்சமாக நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 3 ஸ்தானங்கள்னு பாத்தீங்கன்னா அது 1, 5, 9ன்ற இந்த முக்கோணம் தாங்க. இந்த 9ஆம் பாவகமும் 5ஆம் பாவகமும் லக்கண பாவகமும் தான் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 3 தூண்கள் மாதிரி. இந்த 3 பாவகங்கள் நன்றாக இருக்கும் பொழுதே, இந்த 3 பாவாதிபதிகள் நன்றாக இருக்கும் போதே ஒருவருக்கு அவர் வாழ்நாள் கிடைக்க வேண்டிய அனைத்து சுகபோகங்களும் கிடைக்கும். அனைத்து பாக்கியங்களையும் அனுபவிக்க தகுதியானவர் அந்த நபர். அப்ப இந்த 1, 5, 9ல இந்த 9ஆம் பாவகத்துக்கு என்னங்க சிறப்பு? 3 திரிகோண ஸ்தானங்கள் சொல்லப்பட்டாலும் அதுல பெரிய திரிகோண ஸ்தானமாகிய சொல்லப்படுவது இந்த 9ஆம் பாவகம் தான். 3 கோணங்கள்லயே பெருங்கோணம் அப்படின்னு சிறப்பாக சொல்லப்படுவது இந்த 9ஆம் பாவகம் தான். அவ்வளவு முக்கியமான பாவகம் ஒரு ஜாதகத்துல. இந்த 9ஆம் அதிபதியோடைய திசை ஒருவருக்கு வருது அப்படின்னா அந்த திசை அவர்களுக்கு யோக திசைன்னு அர்த்தம். ஐயா, அந்த திசை பாவகிரக திசையா இருந்துச்சுன்னா, சனி திசையாகவோ செவ்வாய் திசையாகவோ இருந்துச்சுன்னா அதனால ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. எப்படி இருந்தாலும் அவர் 9ஆம் அதிபதி தான். யோகங்களை தர வேண்டிய ஒரு கிரகம் தான், பாக்கியங்களை தர வேண்டிய கிரகம் தான். பாவகிரகமாக இருக்கும் பட்சத்துல அவரும் சுபத்துவமாக இருக்கும் போது அதிகமான நன்மைகளை தருவார். இயற்கையாக ஆட்சி உச்சமாக இருக்கும் போதும் அதிகமான நன்மைகளை தர கடமைப்பட்டவராகிறார் இந்த பாக்கியாதிபதி. இந்த 9ஆம் அதிபதி என்னங்க கொடுப்பாரு? 9ஆம் அதிபதியுடைய முதல் உயிர் காரகத்துவம் பாத்தீங்கன்னா அது தந்தை தாங்க. தகப்பன் ஸ்தானத்திற்கு காரணமானவர் இந்த 9ஆம் பாவகமும் 9ஆம் பாவகாதிபதியும் தான். உங்களுக்கு நல்ல தந்தை இருக்கணுமா? தந்தை மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு வரணுமா? தந்தை வழி முன்னோர்கள், அதாவது தந்தையுடைய வழியில வரக்கூடிய தாத்தா பாட்டி அவர்களுடைய சொத்துக்கள், முன்னோர்கள் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம்னு பாத்தீங்கன்னா அது இந்த 9ஆம் இடமும் 9ஆம் அதிபதியும் தான். உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து பாக்கியங்களும் புண்ணியங்களுக்கும் காரணமான ஸ்தானம் இந்த பாக்கியஸ்தானம் தான். தர்ம சிந்தனையை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், நல்ல ஒரு நடத்தைக்கு காரணமான ஒரு ஸ்தானம், ஆராய்ச்சி மனப்பான்மை, சிந்திக்கும் திறன் ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு சுபஸ்தானங்க. நல்ல விஷயம்னா என்ன? தர்ம காரியங்கள். ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக இருப்பது, கோயில் திருப்பணி செய்வது, ஒரு குளம் வெட்டி கொடுத்து அந்த மக்களுக்கு உதவுவது, அது மாதிரி நல்ல காரியங்களை செய்வதற்கான ஒரு ஸ்தானம்னு பாத்தீங்கன்னா இந்த 9ஆம் ஸ்தானம் தான். 9ஆம் பாவகமும் 9ஆம் பாவகாதிபதியும் ஒருவருக்கு வலுவாக இருக்கும் பொழுது அவர் கோயில் திருப்பணிகள் செய்ய முடியும். அப்படி ஒரு புண்ணியங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த 9ஆம் ஸ்தானம். உங்களுக்கு தாய்க்கு எப்படி 4ஆம் ஸ்தானமோ அதே மாதிரி ஒரு நல்ல குரு உங்களுக்கு கிடைக்க வேண்டும், நல்ல ஒரு ஆசான் உங்களுக்கு கிடைக்க வேண்டும்னா உங்கள் ஜாதகத்தில் இந்த 9ஆம் பாவகம் வலுவாக இருக்க வேண்டும். நீங்கள் நல்ல குருவாக இருக்கிறீர்களா, உங்களுக்கு நல்ல குரு கிடைக்கிறாரா அப்படிங்கிறது இந்த 9ஆம் பாவகத்தை பொறுத்தது. நல்ல ஒரு நிர்வாக சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், நன்னடத்தையை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த 9ஆம் பாவகம். உங்கள் வம்சம் எந்த அளவுக்கு விருத்தி அடைகுது அப்படிங்கிறதையும் குறிக்கக்கூடியது இந்த 9ஆம் பாவகம் தாங்க. ஏன்னா தந்தை வழி முன்னோர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே 5ஆம் பாவகம் குழந்தையை குறித்தாலும் கூட இந்த 9ஆம் பாவகமும் ஒரு விதத்தில் உங்களுடைய வாரிசுகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். உங்களுடைய வம்சம் எப்படி விருத்தி ஆகிறது, உங்கள் குலம் எப்படி பெரிய அளவுல வளர்ச்சி அடைய போகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் இந்த 9ஆம் பாவகம். நீங்கள் செய்யக்கூடிய சேவைகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஒருவருக்கு நல்ல சேவை மனப்பான்மை இருக்கணும், நற்குணங்கள் இருக்கணும் அப்படின்னா அவருக்கு இந்த 9ஆம் பாவகம் நல்ல வலுவாக இருக்க வேண்டும். நீங்கள் காட்டக்கூடிய விசுவாசம் உங்கள் முதலாளிக்காக இருக்கலாம், உங்கள் குடும்பத்திற்காக இருக்கலாம், இல்ல உங்க கணவன் மனைவி ஆகியோருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நன்னடத்தை, அவர்களுக்கு உண்மையாக இருப்பது ஆகியவற்றை குறிக்கக்கூடியது இந்த 9ஆம் பாவகம் தாங்க. தீர்த்த யாத்திரை செல்வது, கோவில்களுக்கு யாத்திரை செல்வது, கோவில்களுக்காக பயணங்கள் மேற்கொள்வது, புண்ணிய காரியங்கள் செய்வது, இது மாதிரி காரியங்களுக்கு இந்த 9ஆம் பாவகம் வலுவாக இருக்க வேண்டும். 9ஆம் பாவகாதிபதி திசையோ 9ஆம் பாவகாதிபதி புத்தியோ உங்களுக்கு நடக்கும் போது உங்களுக்கு இது மாதிரி கோயில்களுக்கு யாத்திரை செல்வது, தூரத்துல இருக்கக்கூடிய கோயில்களுக்கு பயணம் செய்வது மாதிரியான நற்காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். தெய்வ அனுகிரகம், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கு, உங்களுக்கு கடவுள் வழிபாட்டுல எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கு அப்படிங்கிறதை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த 9ஆம் ஸ்தானம். ஒரு நல்ல பதவி கிடைப்பது, உயர் பதவி, உயர் அந்தஸ்து, கௌரவம் ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம்.
உங்களுடைய தனம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும் உங்களுடைய செல்வாக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஐயா 2ஆம் பாவகம் தானங்க தனம் வாக்கு குடும்பம். ஆமா, ஆனா ஒரே ஒரு பாவகம் மட்டும் ஒரு விஷயத்தை முழுவதுமாக நிர்ணயம் செய்யாது. மகா தன யோகம் அப்படிங்கிற அடிப்படையில 2, 5, 9, 11ஆம் பாவகங்கள்ல முக்கியமான ஒரு பாவகம் இந்த 9ஆம் பாவகம். அதனால உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு இருக்க வேண்டும், நல்ல ஒரு பணம் இருக்க வேண்டும் உங்களிடம் அப்படின்னா அதுக்கு இந்த 9ஆம் பாவகத்துடைய வலுவும் மிக மிக அவசியம். அறிவு, திறமை, நீங்க எவ்வளவு திறமையாக நடந்து கொள்கிறீர்கள், எவ்வளவு புத்திசாலித்தனமாக நடந்து கொள்கிறீர்கள் அப்படிங்கிறதையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த 9ஆம் ஸ்தானம். தவம், தியானம் மாதிரியான நல்ல செயல்களுக்கும் நற்சிந்தனைகளுக்கும் காரணமான ஒரு பாவகம். நீங்க தானம் செய்வது, நல்ல காரியங்களுக்காக நீங்கள் செலவு செய்வது, எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு தானம் செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறதையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த 9ஆம் ஸ்தானம். கொடுக்கும் தன்மை, பிறருக்கு நீங்க எந்த அளவுக்கு கொடுக்குறீங்க. ஒரு குரு பகவான் என்ன செய்கிறார், தன்னுடைய அறிவை மற்றவர்களுக்கு தானம் செய்கிறார். அது மாதிரி நீங்கள் உங்களிடம் இருக்கும் விஷயங்களை மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு மனமுவந்து கொடுக்கிறீர்கள் அப்படிங்கிறதை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த 9ஆம் பாவகம். பிறருக்கு உபதேசம் செய்தல், நல்ல ஒரு குருவாக இருந்து மற்றவர்களுக்கு நீங்கள் கற்பிக்க வேண்டும் என்றாலும் சரி, இல்ல உங்களுக்கு ஒரு குருநாதரிடமிருந்து நல்ல உபதேசங்கள் கிடைக்க வேண்டும் என்றாலும் சரி, அதுக்கு இந்த 9ஆம் பாவகத்தின் தயவும் மிக முக்கியமாக தேவை. ஆன்மீகம், மெய்ஞானம், கலாச்சாரம், இது மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கு, உங்களுடைய கலாச்சாரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு பாதுகாக்கிறீர்கள், உங்களுடைய குல வழக்கங்களை நீங்கள் எந்த அளவுக்கு மதிக்கிறீர்கள், உங்களுடைய தந்தை, உங்கள் தந்தை வழி முன்னோர்கள் ஆகியோருடைய செயல்பாடுகள், அவருடைய விட்டு சென்ற சொத்துக்கள், அவருடைய நல்ல பேரை நீங்கள் எப்படி காப்பாற்றுகிறீர்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாவகம் இந்த 9ஆம் பாவகம் தாங்க. 9ஆம் பாவகத்தில் சுப கிரகங்கள் இருக்கும் பொழுது இந்த நம்ம மேலே சொன்ன காரகங்கள் எல்லாமே உங்களுக்கு மிகவும் வலிமையாக கிடைக்கும். அவற்றில் நல்ல ஒரு மேன்மையும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். 9ஆம் பாவாதிபதி சுபராக இருந்து அவர் அந்த பாவகத்தில் இருந்தார்னா உங்களுக்கு பரிபூர்ணமாக அந்த பாவகத்தினுடைய தன்மைகள் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். பாவராக இருந்தார்னா சுபர் தொடர்போடு இருக்கும் பொழுதோ இல்லது 9ஆம் பாவகத்தை விட்டு வேறு ஸ்தானங்களில் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த தன்மைகள் முழுமையாக கிடைக்கும். சரிங்க, இப்ப இந்த மேச ராசி மேச லக்னத்திற்கு பாக்கியாதிபதி யார்? மேசத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவானுங்க. குரு பகவான் ஒரு மிகப்பெரிய ஒரு சுப கிரகம். இந்த 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் தாங்க இந்த மேச ராசி மேச லக்னக்காரர்களுக்கு பாக்கியங்கள் அனைத்தையும் தருவதற்கு கடமைப்பட்டவர். இந்த 9ஆம் அதிபதி எந்த ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அதிகமான நன்மைகளை தருவார் அப்படிங்கறத வரிசையா பார்க்கலாங்க. முதல்ல லக்னத்திலேயே மேச லக்னம் மேச ராசியை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலேயே 1ஆம் பாவகத்திலேயே குரு பகவான் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு. ஏன்னா இந்த இடத்துல இந்த குரு பகவான் செவ்வாயினுடைய வீடு அப்படிங்கறதுனால நட்பு நிலைமையிலேயே இருப்பார். அதனால இங்கிருந்து அவர் தன்னுடைய 5, 7, 9ஆம் பார்வைகளின் வழியாக பாக்கியஸ்தானத்தை தொடர்பு கொள்வாருங்க. அதனால 1ஆம் பாவகத்தில் குரு பகவான் இருப்பது நல்ல அமைப்பு. இவர்களுக்கு நல்ல பாக்கியங்கள் அதிகமாக கிடைக்கும். அதிலும் இந்த இடத்துல 1ஆம் பாவத்துல குரு பகவான் பரிபூர்ண திக்பலத்தில் இருப்பார். அப்ப நல்ல ஒரு வலுப்பெற்ற நிலைமையிலே இருக்கிறார். அதனால அவர் தர வேண்டிய பாக்கியங்கள் அனைத்தையுமே முழுவதுமாக தரக்க தகுதியானவராகவே இருப்பார் 1ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது. அதற்கு அடுத்த மாதிரி 2ஆம் பாவத்துல குரு தனகாரகன். அப்படிப்பட்ட தனகாரகன் 2ஆம் பாவகமாகிய இந்த தனஸ்தானத்திலேயே இருக்கும் பொழுது, அதாவது பாக்கியாதிபதியாகிய குரு பகவான் 2ஆம் ஸ்தானத்தில் அமரும் பொழுது இவர் அதிகமான செல்வத்தை தருவார். பாக்கியாதிபதி இருக்கும் இடத்தை பெரிதாக கெடுக்க மாட்டார் இந்த இடத்துல. ஏன்னா அவர் சுபராகி 2ஆம் வீட்டில் அமர்கிறதுனால தனம் வாக்கு குடும்பத்தை அதிகமாக வளர்க்க செய்வார். அதனால நல்ல ஒரு குடும்பத்தை கொடுப்பார், நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை கொடுப்பார், தொழில் வாழ்க்கையை கொடுப்பார். எல்லா விதத்திலும் அதிகமான செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இந்த இடத்துல குரு பகவான் 2ஆம் ஸ்தானத்துல வருவாருங்க. அடுத்ததாக 3ஆம் பாவத்துல 3ஆம் பாவகமாகிய மிதுனத்துல குரு பகவான் அமர்வது ஒரு நல்ல அமைப்பு. ஏன்னா இங்கிருந்து அவர் நேராக பாக்கியஸ்தானத்தையே தொடர்பு கொள்வார். பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய எல்லா அமைப்புகளுமே நல்ல அமைப்புகள். அவர் அந்த பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். ஏன்? அவர் சுபர் பார்க்கும் இடங்கள் வளரும் அப்படிங்கிற அடிப்படையில பாக்கியங்கள் அனைத்தையுமே கொடுக்கக்கூடிய அமைப்புல தாங்க இருப்பாரு. அதனால புதனுடைய வீடு குருவுக்கு பெரிய அளவுல ஒரு நண்பருடைய வீடு இல்லை என்றாலும் கூட அது ஒரு சுபரின் வீடு அப்படிங்கிற அடிப்படையில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பெரிதாக கெட்டு போக மாட்டார். அதனால குரு பகவான் இந்த இடத்தில் நற்பலன்களையே தருவார் 3ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது. அடுத்ததாக 4ஆம் பாவத்துல குரு பகவான் பரிபூர்ண உச்சத்தை பெறுவார். கடகத்துல தாங்க குரு உச்சமடைவார். அதனால பாக்கியாதிபதி கிரகம் உச்சமடைந்திருப்பது உண்மையிலேயே ஒரு நல்ல அமைப்பு. அந்த பாக்கியங்கள் அனைத்தையும் பரிபூர்ணமாக கொடுக்கறதுக்கு தகுதியான ஒரு ஆளாகவே அவர் அந்த இடத்தில் இருப்பார். அதோடு கேந்திர பலத்தோடு இருக்கிறார். 6, 8ல மறையாம கேந்திர பலத்தோடு இருப்பது ஒரு கூடுதல் பலம். அதனால இந்த 4ஆம் பாவகத்தில் குரு பகவான் இருப்பது ஒரு சிறந்த அமைப்பு. அவருடைய 9ஆம் பாவ பலன்களை முழுவதுமாக தருவார். அவருடைய தசா புத்தி காலகட்டங்கள்ல குரு திசையிலேயோ குரு புத்தியிலேயோ இந்த மேசராசி மேசலக்கணக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்வார். அடுத்ததாக 5ஆம் பாவகம். 5ஆம் பாவகத்தில் இருக்கும் பொழுது சிம்மத்தில் இருக்கும் போது சூரியனுடைய வீடு அதிநட்பு வீடு அப்படிங்கிற அடிப்படையில குரு பகவான் நல்ல ஒரு வலுவான ஒரு நிலைமையிலே இருப்பார். இங்கிருந்து நேராக தன்னுடைய சிறப்பு பார்வையாகிய 5ஆம் பார்வையின் மூலமாக பாக்கியஸ்தானத்தையே பார்ப்பார். அப்படிங்கிறதுனால இந்த அமைப்பு ஒரு நல்ல அமைப்பு. அதோடு இங்க இருக்கக்கூடிய குரு பகவான் லக்னத்தையும் பார்ப்பார். பாக்கியாதிபதி சுபராகி பாக்கியஸ்தானத்தையும் லக்னத்தையும் ஒரே நேரத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை அடைவார்கள்.
லக்கணத்தை குரு பார்த்துருச்சுனாலே அது அந்த லக்கணத்தை வலிமைப்படுத்துகிறது என்ற அர்த்தம். அவர் பாக்கியாதிபதியாக இருந்து பார்க்கும் பொழுது அவர் பார்வை பரிபூர்ணமான நற்பலன்களையே தரும் அந்த இடத்துல. அதனால 5ஆம் பாவகமாகிய புத்திரஸ்தானத்திலே புத்திர காரகனாகிய குரு பகவான் வந்து அமர்வது இவர்களுக்கு மிக அருமையான ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதை காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவும் ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிற அடிப்படையில நல்ல தந்தை வழி சொத்துக்கள், பரம்பரை சொத்துக்கள் ஆகிய எல்லாவற்றையும் முழுவதுமாக கிடைக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 5ஆம் பாவத்துல குரு பகவான் இருக்கிறதுங்க. அடுத்ததாக 6ஆம் பாவத்துல 6ஆம் பாவத்தில் குரு பகவான் வந்து அமர்வது அவ்வளவு சிறப்பு அல்ல. ஏன்னா 6ஆம் பாவகம் பொதுவாகவே ஒரு மறைவு ஸ்தானம். அதோடு மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய குரு பகவான் நேராக 12ஆம் வீட்டை பார்ப்பார். 12ஆம் வீடு விரயஸ்தானம். குரு பகவான் மேசராசி மேசலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் பாவகத்தையும் 12ஆம் பாவகத்திற்கும் அதிபதியான இரு ஆதிபத்திய கிரகம். அதுல அவர் 9ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புகள் தான் மிக சிறப்பாக இருக்கும். இது மாதிரி 6லயும் வந்து மறைஞ்சு 12ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்வது நல்ல அமைப்பு இல்லை. இந்த இடத்தில் இருக்கும்போது அவர் கொஞ்சம் தான் தர வேண்டிய பாக்கியங்களை குறைத்துக் கொள்வார். பாக்கியாதிபதியாக இருக்கிறதுனால அவருடைய திசைகள்ல நிச்சயமாக நற்பலன்கள் நடக்கும். ஆனா 100 ரூபாய் தர வேண்டிய இடத்துல 60 ரூபாய் தான் தருவார். ஏன்? இதுவும் ஒரு புதனுடைய வீடு, சுபகிரகத்தினுடைய வீடு. அதனால இங்க இருக்கக்கூடிய குரு பகவான் கெட்டு போயிடல, மறைவு ஸ்தானத்துல மட்டும்தான் இருக்கிறார். அதனால வெளியூர் வெளிமாநிலம் ஆகியவற்றில் சென்று பிழைக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பார். ஜாதகருக்கு வெளி மாநிலங்கள் வெளி நாட்டுல கூட வேலை கிடைக்கும். அது மாதிரி தன்மைகளை கொடுப்பார். அப்ப என்ன ஆகும்? பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் போய்விடும். வெளிநாட்டுல இருந்தா எப்படிங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய சொத்துக்களை அனுபவிக்க முடியும்? அந்த அமைப்புல இந்த 6ஆம் பாவத்தில் குரு பகவான் வந்து அமர்வது பூர்வீக சொத்துக்கள் கிடைத்தாலுமே அவை முழுவதுமாக அனுபவிக்க முடியாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தும். அடுத்ததாக 7ஆம் பாவத்துல துலாத்துல வந்து குரு பகவான் அமர்வது ஒரு நல்ல அமைப்பு. ஏன்னா பாக்கியாதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறார், திரிகோணாதிபதி கேந்திர ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்படிங்கிற அடிப்படையில் அவர் நேராக லக்கணத்தையே பார்ப்பார். அப்படிங்கிறதுனால லக்கணம் வலுப்பெறுகிறது. அவர் என்னதான் இந்த இடத்துல 9ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்ளலைனாலும் அவர் தொடர்பு கொள்ளக்கூடிய ஸ்தானங்கள் நல்ல ஸ்தானங்களாகவே இருக்கிறது. 11ஆம் பாவகம் லக்கண பாவகம் 3ஆம் பாவகத்தை பார்ப்பார். இவர்களுடைய தன்னம்பிக்கை, தைரியம் ஆகியவை அதிகமாகும், வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும். குரு திசையில இவர்களுடைய பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வழக்கு இருந்துச்சுனாலும் குரு திசை குரு புத்திகள்ல அந்த வழக்குகள் வெற்றி அடைந்து இவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். என்னதான் துலாத்துல அவர் வந்து பகை வீட்டுல இருந்தாலும் கூட அவர் கேந்திர பலத்தோடு லக்கணத்தை தொடர்பு கொண்டு திசை நடத்தக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல அமைப்பு. அடுத்ததாக 8ஆம் பாவகம். 8ஆம் பாவகத்துல பாக்கியாதிபதி மறைகிறாரா அப்படின்னு கேட்டா ஆமாங்க. ஆனா இந்த இடத்துல அவர் பெரிதாக பலம் இழக்க மாட்டார். ஏன்னா இந்த இடத்துல செவ்வாயின் வீடு, விருச்சக வீடு அவருக்கு நட்பு வீடு. அவர் அங்கிருந்து நேராக தனஸ்தானத்தை தான் தொடர்பு கொள்கிறார். அதனால 2ஆம் பாவகமாகிய தனம்பாக்கு குடும்பத்தை மேன்மைப்படுத்துவார் தன்னுடைய பார்வையின் மூலமாக. அதோடு அவர் இந்த இடத்துல 12ஆம் பாவத்தையும் சேர்த்து பார்க்கறதுனால இந்த இடத்துல வெளியூர் வெளிமாநிலங்களில் சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவாருங்க. பாக்கியாதிபதி திசையாக இருந்தாலும் கூட அந்த சொத்துக்கள் இவர்களுக்கு பணமாக கிடைக்கும். ஆனா நேரடியாக அந்த சொத்துக்களை அனுபவிப்பதற்கு இந்த இடத்துல தடை இருக்கும். ஏன்னா பாக்கியாதிபதி தன் வீட்டுக்கு 8ல் மறைந்து 12ஆம் பாவகத்தை தொடர்பு கொண்டு திசை நடத்தும் போது வெளிமாநிலங்களில் சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார். அதனால அந்த திசையில வந்து அவற்றை முழுவதுமாக அனுபவிப்பதற்கு இவர்களுக்கு கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படும். அடுத்ததாக 9ஆம் பாவகத்திலே 9ஆம் பாவகத்தில் குரு பகவான் வந்து இருப்பது நல்ல அமைப்புங்க. பொதுவாகவே எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் 9ஆம் பாவகத்தில் திரிகோண ஸ்தானத்தில் சுபர்களாகிய குரு சுக்கிரன் அமர்வது நல்ல அமைப்பு. அதிலேயும் 9ஆம் அதிபதியும் அவராகவே ஆகி அந்த பாவகத்திலே ஆட்சி அடைவது, மூல திரிகோண வலு அடைவது மிகப்பெரிய ஒரு வலு. இவர்களுக்கு தந்தை வழி சொத்துக்கள் நிச்சயமாக கிடைக்கும். இவர்கள் அவற்றை முழுவதுமாக அனுபவிக்க முடியும். நல்ல ஒரு தந்தை வழி சொத்துக்கள், அவர்களுடன் வரக்கூடிய நல்ல ஒரு பண லாபம், அவர்கள் உறவினர்கள் மூலமாக வரக்கூடிய லாபம், தந்தை வழி உறவினர்கள் மூலமாக வரக்கூடிய லாபம், நல்ல ஒரு குருமார்கள் ஆகிய எல்லாவற்றுமே இவர்களுக்கு கிடைக்குங்க. மொத்தத்துல இந்த 9ஆம் பாவத்தில் குரு இருப்பது ஒரு மிகச்சிறந்த அமைப்பு. அடுத்ததாக 10ஆம் பாவத்துல 10ஆம் பாவகமாகிய பெருங்கேந்திரத்துல குரு வந்து அமர்வது ஒரு நல்ல அமைப்புங்க. இந்த இடத்துல சனி பகவானுடைய வீடு, குரு நீச்சமாயிருவார் அப்படின்னாலும் கூட அவர் அந்த இடத்துல கேந்திர பலத்தோடு தான் இருக்கிறார். அதனால பெரிய அளவில் வலு இழக்க மாட்டார். இந்த இடத்துல அவர் விரயஸ்தானத்தையும் தொடர்பு கொள்ள மாட்டார். 2ஆம் பாவகத்தையும் 4ஆம் பாவகத்தையும் 6ஆம் பாவத்தையும் தான் தொடர்பு கொள்வார். 4ஆம் பாவகம் வீடு வண்டி வாகனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். எனவே பாக்கியாதிபதியாக இருந்து அவர் 4ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டு திசை நடத்தும் போது நீச்சமாகவே இருந்தாலும் கூட இவர்களுக்கு நற்பலன்களையே தருவார். பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொந்த வீடு, தகப்பனுடைய வண்டி வாகனம், அது மாதிரி எல்லாவற்றையுமே கொடுப்பார். நல்ல ஒரு தன லாபத்தை கொடுப்பார். இந்த இடத்துல பாவகிரகங்களோடு சேர்ந்து பாதிக்கப்படாமல் இருந்தால் மட்டும் போதும். அதோடு சந்திரன் அவரை எதிர்த்து கடகத்திலிருந்து ஆட்சி பெற்ற சந்திரன் பார்க்கும் பொழுதோ, பௌர்ணமி சந்திரனோடு இணைந்திருக்கும் போதோ, இது மாதிரி அமைப்புகள்ல உச்சனோடு இணைந்திருக்கும் போது பார்க்கப்படும் போது நீச்சபங்க ராஜயோகம்ன்ற அமைப்புல இவை அனைத்தையுமே பரிபூர்ணமாக கொடுக்க தகுதியானவராகி விடுவார் இந்த குரு பகவான். அதனால 10ஆம் பாவத்தில் நீச்சமாகவே இருந்தாலும் அவர் நற்பலன்களை செய்ய தகுதியானவராகவே இருப்பார். அடுத்ததாக 11ஆம் பாவகம். 11ஆம் பாவகம் லாபஸ்தானம். பாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில இந்த இடத்துல அதிகமான நற்பலன்கள் இருக்கும். அவர் நேராக 5ஆம் பாவமாகிய புத்திரஸ்தானத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் தொடர்பு கொள்றதுனால இந்த இடத்துல தந்தை வழி சொத்துக்கள், முன்னோர்களுடைய சொத்துக்கள் ஆகிய எல்லாவற்றையுமே கொடுப்பாருங்க. நல்ல ஒரு பாக்கியங்களை கொடுப்பார். அதனால 11ஆம் பாவத்துல குரு பகவான் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு. 12ஆம் பாவகமாகிய மீனத்துல தன்னுடைய வீட்டுல குரு பகவான் ஆட்சியாக இருப்பார். பாக்கியாதிபதியை பாக்கிய ஸ்தானத்தை விட்டு தன்னுடைய இன்னொரு வீடாகிய மீனத்துல 12ஆம் வீட்டுல ஆட்சியாக இருக்கிறார். அதனால இந்த இடத்துல என்ன நடக்கும்? பாக்கிய ஸ்தானத்திற்கான
கோடிக்கணக்கான பலன்களை செய்வார். ஆனால் குறைவாக செய்வார். ஏன்னா எந்த வீட்டோடு தொடர்பு கொண்டிருக்காரோ அந்த வீட்டின் பலன்களை அதிகமாக தருவார் அப்படிங்கிற அடிப்படையில் 12ஆம் வீட்டில் ஆட்சியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 12ஆம் ஆதிபத்தியமாகிய விரையாதிபத்தியம் சுகபோக ஸ்தானத்தை தொடர்பு கொள்வதனால இந்த இடத்துல விரயஸ்தானத்தை, படுக்கையறை ஸ்தானத்தை, போகஸ்தானத்தை தொடர்பு கொள்றதுனால அந்த பாவக பலன்களை அதிகமாக தருவார். குரு திசையில 12ஆம் பாவத்தில் ஆட்சியாக இருக்கும் போது வெளியூர் வெளிமாநிலம் சென்று பிழைக்க வைப்பார். ஏன்னா அவர் அங்கிருந்து 8ஆம் பாவத்தை பார்ப்பார் அப்படிங்கிற அடிப்படையில் ஜாதகரை வெளியூருக்கு நகற்றுவார். பூர்வீக சொத்துக்களை முழுவதுமாக அனுபவிக்க முடியாத ஒரு தன்மையை கொடுப்பார் அந்த இடத்துல. அதனால எப்பயுமே குரு பகவான் ஆட்சியாகவே இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய பாக்கியஸ்தானத்தை தொடர்பு கொண்டு திசை நடத்தக்கூடிய அமைப்பு தாங்க ரொம்ப நல்ல அமைப்பு. இந்த அமைப்பு 2ஆம் பட்சமான ஒரு அமைப்பு தான். பாக்கியாதிபதி ஆட்சியாக இருப்பார், நிச்சயமாக அவருடைய பாக்கியங்களை தந்தே தீருவார். ஆனா எந்த அளவுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறது அவருடைய திசையில 2ஆம் பட்சமாகத்தான் இருக்கும். விரையாதிபத்தியத்தை தான் அதிகமாக எடுத்து செய்வார் அந்த இடத்துல. சரி, யாரு கூட சேர்ந்திருந்த அதிகமான நற்பலன்கள் இருக்கும்? குரு பகவான் ஒரு சுபர். அவருடைய நண்பர்களாகிய வளர்பிறை சந்திரன், பௌர்ணமி ஒட்டி இருக்கக்கூடிய ஒளி பொருந்திய சந்திரன், அது மாதிரியான சுப கிரகங்களோடு இருக்கும்போது அதிகமான நற்பலன்களை தருவார். அதற்கு அடுத்த மாதிரி செவ்வாய்க்கும் குருவும் நண்பர்கள். அதனால அந்த இடத்துல இருவரும் இணையும் போது குரு மங்கள யோகம் அப்படின்ற அடிப்படையில் அது ஒரு நல்ல மங்கள யோகமாக செயல்பட்டு அந்த இடத்திலும் செவ்வாய் தான் தர வேண்டிய நற்பலன்களை அதிகமாக தருவார். ஏன் இந்த இடத்துல செவ்வாய் லக்னாதிபதியும் பாக்கியாதிபதியும் இணையும் போது அதிகமான நற்பலன்கள் இருக்கும். அதோடு அதற்கு அடுத்த மாதிரி சுக்கிரனுடைய பார்வையில் குரு பகவான் இருந்தாலும் இந்த இடத்துல நற்பலன்களையே தருவார். ஏன்னா சுக்கிரன் இந்த இடத்துல 2 7ஆம் அதிபதி, தனஸ்தானத்திற்கு அதிபதி. அவர் பாக்கியாதிபதியை பார்க்கும் பொழுது நற்பலன்கள் இருக்கும். புத பகவானுடைய பார்வையில் இருப்பதும் புத பகவானோடு இணைந்து இருப்பதும் இந்த இடத்துல குருவை பெரிய அளவில் கெடுக்காது. சுபர் என்ற அடிப்படையில ஒரு அளவிற்கு அந்த புதன் இந்த குருவுக்கு நற்பலன்களையே தருவார். அதனால குரு திசையில புதனோடு இணைந்திருக்கும் போது நல்ல பலன்களே இருக்கும். அடுத்தாக யாரோடு சேரக்கூடாது? பொதுவாக சூரியனோடு குரு பகவான் இணையும் போது அஸ்தங்க தோஷத்தை பெறுவாருங்க. அதனால 5ஆம் அதிபதியாக இருந்து சூரியனோடு இணையக்கூடிய இந்த குரு பகவான் கொஞ்சம் டிகிரி விலகி, ஒரு 10 டிகிரி 12 டிகிரிக்கு மேல விலகி இணையும் பொழுது அவர் அந்த அஸ்தங்க தோஷத்தை அடைய மாட்டார். அந்த மாதிரி அமைப்புகள்ல குரு பகவானோடு இணைந்திருப்பது நல்ல அமைப்பு. 5, 9ஆம் அதிபதிகள் ஒருவருக்கொருவர் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று சூரியனை குரு பகவான் பார்க்கும் அமைப்புகள்ல இருக்கிறது நல்ல அமைப்பு தாங்க. நேர் எதிர் 7ஆம் பாவத்திலிருந்து சூரியனை பார்க்கிறார் அப்படின்னா அது சிவராஜ யோகம்ன்ற அடிப்படையில மிகப்பெரிய நன்மைகளை தரும். 5, 9ஆம் அதிபதிகள் ஒருவர் பார்த்துக் கொள்கிறார் அடிப்படையில அதிகமான செல்வத்தையும் அதிகமான பூர்வீக சொத்துக்களையும் தந்தை வழி நன்மைகளையும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக அது இருக்கும். ஏன்னா சூரியன் தானே தந்தைக்கு காரகன். அப்ப 9ஆம் அதிபதி தந்தைக்குரிய வீடு, காரகனும் அந்த பாவகமும் நன்றாக இருக்கும் பொழுது அது சார்ந்த விஷயங்கள் பரிபூர்ணமாக அவருக்கு கிடைக்கும். அந்த அமைப்புல சூரியனோடு குரு பகவான் தொடர்பு கொள்வது நல்ல அமைப்பு தான். ஆனா அஸ்தங்கமாகாம மட்டும் இருக்கணும். சரி, யாரோட சேரக்கூடாது? சனி பகவானோட சேரக்கூடாது. ஏன்னா சனி பகவான் ஒரு பாவ கிரகம். அவரோடு குரு இணையும் பொழுது என்னாகும்? அவர் தர வேண்டிய நற்பலன்கள் கொஞ்சம் குறையலாம். பாக்கியாதிபதி தன்னுடைய பாக்கியங்களை பரிபூர்ணமாக கொடுப்பதற்கு முடியாமல் போகலாம். சனி பகவான் பாவ கிரகம் அப்படின்றனால அந்த குருவின் சுபத்தன்மையை அவருக்கு சற்று குறைப்பார், பாவத்துவத்தை ஏற்படுத்துவார். அப்படிங்கிறதுனால சனி பகவானோடு இணையாமல் இருப்பதே நல்லது. அதற்கு அடுத்த மாதிரி ராகு கேதுக்கள் தன்னோடு இணையும் கிரகத்தின் காரகத்துவத்தை பறித்து தன்னுடைய திசையில தான் திரும்ப கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். அதனால குருவோடு இணையும் பொழுது ராகு தசை நல்லா இருக்கும், குரு தசை கெட்டு போயிடும். கேதுவோடு இணையும் போது அந்த இடத்துலதான் ஒரு விதிவிலக்கு. இந்த இடத்துலதான் கேல யோகம் என சொல்லப்படக்கூடிய ஒரு கோடீஸ்வர யோகம் உண்டாகும். பாக்கியாதிபதி ஆகிய இந்த குரு பகவான் கேதுவோடு இணையும் போது அதிகமான செல்வத்தையும் கோடிக்கணக்கான பணத்தையும் இந்த இடத்துல தருவார். அதனால ராகுவோடு இணையும் போது கெட்டு போற குரு பகவான் கேதுவோடு இணையும் போது அதிகமான நற்பலன்களை தருவார். சரிங்க, இந்த வீடியோல மேசராசி மேச லக்கணக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி ஆகிய இந்த குரு பகவான் 1 - 12 பாவங்கள்ல எந்த வீட்டுல இருக்கும்போது எந்த மாதிரி நற்பலன்களை தருவார், யாரோடு சேரலாம் யாரோடு சேரக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயில்டா பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.